நான் என்ன செய்வானோ அவரு பெருமை கண்டா அவரு பெருமை கண்டா நீங்க சொல்றாத அவங்க சொல்ல பார்த்து யார் வச்சுக்கிறா ஐயோ ஒதுக்கிட்டு ஞாபகம் தானே ஐயோ ஐயோ ஞாபகம் தானே பார்த்தா தெரியல மீது வச்சிடலாமலையா தெரியல பார்த்தா மீது வச்சிடலாமலையா ஐயோ ஒதுக்கிற மாதிரி இருந்தா வேல்முருகன் ஐயா வரலாம் வேற வரலாம் ஐயா குருபாய் முருகனுக்கு ஐயா அவருக்கு ஐயாம நான் யாருக்காவது பல்ல வச்சனா யாருக்கு கெடுத்தனா நல்ல மேல வெள்ள வச்சேன் யாரு திங்க சத்துல மண்ணாட ஆதி வந்து நானு இம்பா பழுவதுங்க எங்க அம்மா கோவம் வந்துட்டோம் என்னைக்கு அதான் தூதே என் மனைவி கொண்டு வந்து நிறுத்தி இவ்வளவு தயம் திண்டி வந்து திருச்சிய ஆமா அது எனக்கு கோவம் என்ன துணியை அதுங்களா என்ன பண்ண பங்காளி கொண்டாட்டியாச்சே அப்ப நமக்கே கொஞ்சம் பாதி சொந்தம் தண்டா துணி வந்து பார்த்தேன் பங்காளி பாடி பாதி சொந்தமா துணி வந்தான் தேவையா பசங்களா சூதர வாயில தேவரை வந்து ஒரு ஏசிய போல 100 ரூபாய் வச்சு சூதாடுற அதை நான் சேர்த்துட்டேன் அந்த பாக்கெட்ல வைப்பேன் கீச்சும் போனது யாருடா பரிதாபப்பட்டு படம் வைக்கவும் மக்கள் அந்த மாதிரி உங்க பொண்டாட்டி ஒரு சூதி ஆட சொன்னது நீங்க ஆன்மீக துப்பு கட்ட பசங்க நான் சேர்த்துட்டேன் அது எனக்கு சொந்தம் நான் துணி அவுத்தாயின்னா என்ன முதல் போறீங்களா நான் யாருக்குமே இந்த துரோகம் பண்ண மாட்டேன்டா யாருக்கு பண்ணல பாக்கிறீங்களே உங்களுக்கு பாவமா தெரியல பார்த்தா ரொம்ப பாவம் தான் அவனை பார்த்தா உனக்கு என்ன தெரியல பார்த்தா கொஞ்சம் பின்னால கவனிச்சிக்கணும் சார் ஆம்பளை இருந்தா நேரம் மாறணும் நான் முன்ன பிள்ளை பதவி ஆம்பளையா பொம்பளையா
ஆம்பளை பின்னால மாறல உதைக்கணும், பொம்பளை பொம்பளை தான் பின்னால மாறல அடிக்கணும். ஏய் ஆம்பளை சத்துனா நேரம் மாதம் நீங்க பிறந்ததே அதுக்குன்னு எதுக்குங்க காடு போடல தீரிட்டு நீங்க போறது நீங்க காட்டுல போடுற காடுவாடி பசங்க. ஆ, நான் ஜமீன்ரா, ஆமாண்டா நான் குடும்பத்துல பிறந்தவன், ஆமாண்டா நான் கோட்டையில பிறந்தவன். இருக்குடா நீங்க காட்டுல பிறந்தீங்க, காடு பாசம் போற தண்ணி தான் வருவோம் நீ காட்டுல பிறந்தீங்க, காடு முடிஞ்சா அலைஞ்சீங்க, உங்களுக்கு அதை பத்தி தெரியாதுடா. என்ன போட்டு இழுத்து வரியே ஏண்டா, நான் எங்க வந்தேன், என்ன நீ வந்த எதுக்கு வந்தேன், ஏடி வந்த உங்களுக்கு பல்ல மட்டவன் வந்தேன், எதுக்கு வந்த உங்களுக்கு தீவு சொல்ல வந்தேன், எதுக்கு வந்த உங்க தீவு சொல் மண்ணடிக்க வர வந்தேன். ஏண்டா வந்த ஆனா முன்னே முனிவ சொன்ன சின்ன வயசுல ஒரு வித்த ஒண்ணு கத்துக்கணும். வித்த ஆமா, அது என்ன வித்த மந்திரம் தான் நிரூசன். மந்திரத்தை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஓத்தா உங்களை மந்திரம் கத்துக்கு தான் தெரிஞ்சான். ஆமா, இந்த சீரியத்துல அம்மான்னு சொன்னாண்டா ஏண்டா ஓத்தா தெரியும் இதே அம்மா உத்தமி அதான் காலில் வந்து கும்பிடுவான். அவதான் தேவையான விஷயம். யார உங்க அம்மா எப்படி பார்த்தா எனக்கு தெரியும் நெருப்புடா. நீ எப்படி போறதோ உன் தண்ணியாரி போறதா எனக்கு தெரியும். என் அம்மா ஆனா என் வாயால சொல்ல மாட்டேன்டா. நீ சொல்லுவ. அந்த மாதிரி அந்த மந்திரத்தை கத்துக்கிறதுக்கு நான் இங்க வந்தேன். இந்த உண்ணாம எதுக்கு வரதுக்கு வந்தேன் இங்க வந்தேன். இங்க வந்து இங்க எடுத்து போய் தேவையா போய் தெரியுமா என்னை போட்டு இழுத்து வரிய அட கல்லும் மணாலும் என் பாலம் இருக்குது. என் பாலத்தை பத்தி உனக்கு தெரியுதாண்டா? என்னைக்கு நான் பிறந்து நடக்க ஆரம்பித்தேனோ அதுல இருந்து என் காலு பாதரட்சி இல்லாத பூமியில பட்டது இல்லை. செருப்பு இல்லாத நீங்க செருப்பே பாத்துக்க மாட்டீங்க. அதை உண்டு. நீங்க அதுக்குன்னே பிறந்தோம். என்ன போட்டு இழுத்து வரீங்க. எனக்கு கால்வால பாடிக்கு என் உடம்புல மல்லிகைப்பூ மாதிரி சேர்ந்து
தெரியுமா? ஏன்? நாங்க கல்லுக்குள்ள பட்ட கஷ்டம் உனக்கு தெரியும். ஏண்டா நீங்க தான் அதுக்கு நான் பொருந்தவன்டா. நாங்க பட்ட கஷ்டம் தெரியும்ல. நான் என்னதான் பண்ணேன்? அதுதான் தானே. ஐயோ. நீ யாரு தானே? நான் அண்ணன் தருமன். ஆமா என் அண்ணன் சொல்லிட்டாயா உனக்கு பெருமையா இருக்குது. இந்த நிலைமைக்கு நான் வந்து நிக்கிற காரணம் வர நீட்டா பொறுத்தார் பூமியால் போயா அவர் யார்? தம்பி வாங்க வரணும். ஆ எப்ப வரணும்? எப்போ வர வேண்டும்? எப்ப வரணுமோ அப்ப வரணும். ஆமா நம்ம உரிமை பறி போகும்போது கோபம் வருவோம். ஆமா உரிமைனா யாரு? மனைவி. நம்ம கட்டின மனைவி நமக்கு உரிமை. ஆமா நம்ம கட்டின பொண்டாட்டிய ஒருத்தன் துணியா இருக்கிறான். நீ உட்காந்து வேடிக்கை பாக்குற. ஏது அண்ணா அவன் புத்தி காட்டுறான். நான் ஏது அண்ணா கேட்கிறேன். கட்டின பொண்டாட்டி சேரும் போது வரவே ஒரு கோபம். நீ என்னோட கோபத்தை நீ பார்த்தியா? எப்படி முதுகை அள்ளி போறான் மண்ண என்ன அந்த மண்ணு எள்ளு மாதிரி பொருந்துது. புரியுது. அப்ப எவ்வளவு கோபம் உனக்கு பின் கோபம், எனக்கு முன் கோபம். ஆமா அதுக்கெல்லாம் பொருள்னு சொன்னேன். கேட்கறத அவர் பெரிய மனுஷனா? அவர் பெரிய மனிதன். நம்ம விட அவருக்கு பெரிய மனுஷன். இது மாதிரி அவருக்கு இழுத்துருவாங்கம்மா. இழுத்துருவாங்கம்மா. யாரு இது? நான் தான் தருமன். யாரு? தருமன். தருமன் தருமனா? ஆமா அண்ணா தம்பி அழாத நீ அழக்கூடாது. இந்த மாறி கும்பலுக்கு ஆரம்பிச்ச தம்பி அழாத. தம்பி உனக்கு தெரியுமில்லை என்னை பத்தி? தெரியும். தான் பெரியவங்க சொன்னாங்க. கணம் அறியும் கல்வாடி முடியும். கடத்த கடம் அறியும் கலோட முடிய சரி இந்த மனுஷை சுவாசமே அதுக்கு இருக்காது. என் மாமனு கேட்டேன் இவன் அங்கே ஒரு முடிச்சுட்டு சரி தம்பி இந்த நெய் அண்ணா தம்பி என்னை பத்தி தெரியுமில்ல உனக்கு? தெரியும். நான் என் பேர் கொடுத்தேன். ஆமா என் பேர் கொடுத்தேன். ஆமா நான் உங்களை மாதிரி புறம்போக்கம் புறம்போக்கு நேரா கேட்கலாம். தம்பி எங்க அம்மா என்ன காரணத்தோடு பெற்றெடுத்தா. ஆமா சரி சரி எப்படியா? எங்க அம்மா என்ன காரணத்தோடு பெற்றெடுத்தா கணவனுக்கு. சரி ஆனா ஓட்ட உங்களை கண்ணனுடைய பெற்றெடுத்தா கணக்கு மாதிரி. நம்ம தேவையா பையனு கேட்காம பார்க்காம சொல்றான். சரி எப்படியா பொறுத்துட்டோம். ஆமா பொறுத்தாயா தாலியா இருக்கிறீங்களே. அந்த சரி எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. என்னது? உன் தம்பிக்கு நான் கோபம் அதுக்கு வர்ற மாதிரி பொறுமை பொறுமை பொறுமை. அண்ணா எனக்கு தடுக்க தேவையில்ல. இந்த கண்ணா சித்தனை ஆனா அவனை பட்டு நீ போயிடாத.
எங்க அண்ணன் பாருங்க. எங்க அண்ணன் பாத்தீங்களா? உன் குடும்பத்துக்கு மூத்ததான். என் குடும்பத்துக்கு எங்க அண்ணன் தர்மராஜ் மூத்தவர்றேன். என் குடும்பத்துக்கு அது யாரும் நான் இது மூத்தவனுக்கும் நடக்கிற சப்பமானது. இந்த சில்லறைக்கு தாங்க வேலை கிடையாது. காளையம் கந்து இது பெருமா யார் பெருமா தெரியும் பசங்க சூதுக்கார தேவைய பசங்க ஏதாவது பண்ணி போன ஆண்டி பார்ப்போம். நாங்க முள்ளு வச்சிருக்கோம். அண்ணாத்தா அபி இப்ப ஏன் என்ன ஒண்ணு மறிச்ச அப்படி கேள். ஆமா இப்ப நமக்குள்ள ஏன் சண்டை? இப்பதான் கதைக்கு வர. ஆமா நமக்குள்ள ஏன் சண்டை? அண்ணாத்தா அபி ஏய் அட தேவையே பண்ணாங்க என்ன நடக்குங்க? ஏ கடைக்கு நான் பொறுப்பு போயிருங்க. நீ தேவையே போய் போறோம் இப்பதான் ஒரு கடை ஆவாதுல்ல. அண்ணாதா தம்பி நமக்குள்ள ஏன் சண்டைன்னா இந்த ஊர்ல அத்த கந்தா இந்த ஊர்ல பங்கு நீங்க கேட்கறீங்க. சரி நான் இல்லைன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்? எனக்கு அறிவிக்க ஏன் இல்லை? ஏன் சித்தப்பா வந்து பிறக்கலையா? நம்ம சித்தப்பா வேண்டிய அவசரத்துக்கு அப்படி சொல்றீங்க. சரி ஆனா சண்டை வேற ஒண்ணும் இல்லை. இந்த முடி தந்தையாவே யாரு எந்த மாமனார்? அது மாமனார். ஆமா இப்படி யாரு மங்களா பேசுற? இன்னைக்கு வந்திருக்காரு மங்கள. அன்னைக்கு ஏடி வந்து அந்த பொறம்போது பசங்க கை வச்ச இந்த குரங்காட்டு போல என்ன கை பிள்ளைல காட்டுறோம் ஓடி போங்க. தனியா கூப்பிடுறீங்களா? தோப்பகம் போறீங்களா? இப்படி மங்களம் வந்துட்டல்ல. கண்டிப்பா நீ இன்னைக்கு வந்திருந்த அன்னைக்கே வந்து இந்த புறம்போது சில கசைக்கு அப்படி ஊதிருக்க மாட்டேன். உண்மைதான். இன்னைக்கு வந்து முடி கொடுக்கறது நாங்க வாங்கிக்கிறாங்க. ஆமா ஏன் எனக்கு முடியும்
இதற்கு நான் சம்மதம் ஆமா என் மாமன் வேலைக்கு உங்களுக்கு மாமா தான் கொடுக்குறேன் உங்களுக்கு மாமன் இல்ல மாமா மாமா உங்களுக்கு மாமா வேலை பார்த்து இவளுக்கு ஏது முடிவு இந்த புறமா மாமா என்ன மாமா இல்ல உனக்கு பொருங்க போய் வைப்போம் நீ வாய் மாறா அம்மா லேசாங்க எச்சு வந்தாருமா இந்த அம்மா கூட மண்ணாடி நீங்க பார்த்து என் மாதிரி முடி கொடுக்கறத உங்களுக்கு நாடியாது நீங்க தான் முடி கொடுக்கறது நீ என்ன இது படிக்கலாம் இந்த படுகளத்தில் ஒப்பாரி ஆமா ஆமா உங்க உடம்பு சரியில்லை சாப்பிடும் போது தான் வைக்கணும் சரி வைக்கும் அந்த மாதிரி வச்சு ஆடுறோம் சனி வச்சு ஆடுறோம் சனி முடிச்சிருக்கு போன பூக்க நான் ஒரு ஆள் இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க ஏன் வந்து மறுச்சு பண்ணி நமக்கு முடி கொடுக்க கூடாது சரி நான் நம்பிட்டேன் இப்ப நீ வந்து மறிக்கிறனா ஆமா இந்த புறம்போக போயில பொடி பொடியா குதிருக்கு இப்ப ஒண்ணு இல்லையா இப்ப ஏன் வந்து தடுத்த உயிராக உடப்போறான் யாரு அவனு நம்ம ஆமாய்யா உயிரை உடப்போறான் சரி இப்ப ஏன் மறிச்சு இப்ப என்ன சொல்றது இப்ப நீ என் பங்கள வந்துட்டல ஆமா சமாதானமா பேசி நானே நாங்கள் மாதிரி பேசி முடிப்படி அவன் தோத்துக்க நியாயம் தான் அவன் தோற்று என் மருமவன் இந்த இலங்கைக்கு ராமேஸ்வரன் டில்லி அகத்தாபடியே சரி இப்ப என்ன சண்டையில் என்ன சமாதானமா பேசணும் போய் சண்டையில் போய் அம்மா பலம் ஏமாத்தி நான் உன் கூட இருக்கேன் சண்டை சண்டை போட்டா அப்ப சண்டையில் தான் விடுறீங்க ஒருத்த நாள் தான் 4 பேர் மலையாள போனான் உட்கார ஓடி போனான் சரி இப்ப யாருக்கு சண்டைக்கு போகணும் ஒரு ஆளுங்க போனா போதும் இல்ல சரி இப்போ ஒரு ஆளுங்க போகணும் அந்த தருமம் இருக்காங்க அந்த தருமம் சண்டைக்கு நான் போவேன்
அவன் வயசுல ஒரு விஷயம் மூத்தல என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியும் நல்லாவே தெரியுமே. எடுத்தா சடாபுரம் போடுவோம் செத்துருவோம் ஆமா ஆமா பாக்குறாங்க ஐயோ ஒரு வயசுல மூத்தவங்க அவனை துரியோதனம் போட்டான்னு சொல்லுவாங்க அந்த அவன் வார்த்தை எனக்கு வேணும் ஆமா அது வேணும் சரிப்பா. இந்த தடி கல்லு பாரு அது முரட்டு ஜென்மம் அப்படியே ஒரு மலையத்துக்கு தள்ளி போய் அம்மா போகும் போயிடுவான். அது வேணாம் அவங்ககிட்ட அவ்வளவுதானா? இன்னொருத்தருக்கா பாரு நான் அச்சுல ஆமா அது தேவையா அப்புறம் முடிவு எடுப்போம் அவன் பேச்சு இந்த ரெண்டு பேரும் நம்ம சகாத்தம் இல்லையா இந்த பசங்க 1000 ஒருத்தர் அனுப்ப அவரை ஊதுறோம் பிடிச்சி நியாயம்தான். நான் ஏன் அவளை அனுப்பிச்சுடுவேன். உனக்கு நேர்முகர் யாருன்னா இந்த தடிக்காரு இந்த கலப்பவு தான் வச்சு கையெழுத்துருக்கீங்க. நீ நாய பின்னால வாழாடுறாங்க ஓடி போடுறாங்க. அப்ப திரும்ப யாருன்னு போத விடுறேன் இவனுக்கு தான் சரி வேணாம் கல்யாணத்துக்கு போகலாம் கிழமைக்கு போகலாம் நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் பேச அவன் கிட போறவனா கிளம்பலாம் 2 பேரும் வள்ளி தமிழ் மல்யுத்த செய்யணும் நீ ஒரு பெருமன் தானே ஆமா பொறும் பலராதேன்னு அது பொதுவான வார்த்தை சரி மலகரிய தேவிமா அந்த பொறும்போக்கு தூக்குறேன் என்ன ஆழ்த்துறியா என்ன தூக்கியா துரியன்றால் இப்போ ஒரு மேல தூக்கணும். துரியன்றால் மேல தூக்கணும். வெற்றி தோல்வி என்பது காண முடியாது. இருப்பது கொஞ்ச நேரம் ஆகுது அதுக்காக இருபது மரமாக வெற்றி கொண்டேன். நீங்கள் இருபது மரமாக வெற்றி கொண்டேன். இனி ஒருவர் உங்களுக்கு நிகழ இல்லை. கிடையாது சரி சரி சபா சொல்லுவார்த்தை கேளும். சபதப்படி இன்று முடிவாக வேண்டும். மறைய பொழுது ஒரு நாடு இருக்குது இன்னும் மட்டங்காது எங்கொண்டால் அடங்காதிப்போம். நெறி தவறால் உயிர் நிலையாய்த்தி சண்டை நில்லென்றால் ஒருவருக்கு ஒரு நில்லென்றாரே. அதிக நாளில் தான் நீங்க பாருங்க தண்ணி போட்டுக்கலாம். உயிர்நிலையை கண்டு அப்புறம் தண்ணி போட்டா முடிஞ்சு போவோம். ஆமா அந்த புறம்போது பையனை முதல்ல சொல்ல நியாயங்க. நான் தெரியுமா சொல்லு சொல்லு உயிரினது எங்க இருக்கு நீ சொல்லு. அவங்களும் மாட்டாரமோ ஏன்னா அவன் என் மாதிரி பின்னால அவர் எப்படி சொல்லுவாரு. கேட்கறதுக்காக நான் உண்மை சொல்லுவோம். இந்த உயிரே ஒண்ணுதாச்சு மாமா அடிக்கடி முகந்தான் அண்டா நான் அச்சுதே அச்சுதா முகந்தான் அண்டா
அறிவிப்பை கேட்கிறீங்களா? செடி உயிரினத்து பிறனையா உயிரை கேட்ட என்னுடைய உயிர் என்னுடைய சிரசு. அப்பா அவன் சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டாங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறான். சரி இருக்கிற 4 பேர் ஞாயிற்று கண்டு போகணும். 2 பேர் சண்டை போட்டுக்கிறான். ஒருத்தவன் ஜெயிப்பான், ஒருத்தவன் சாவும். அவன் கண்டிப்பா ஒருத்தன் தான் ஜெயிப்பான், ஒருத்தவன் தோப்பான். ஆமா இல்ல ஒருத்தன் வாழ்வான், ஒருத்தன் சாவான். அப்ப 2 பேரும் ஒருத்தவன் சொன்னா போறாதா? அது இல்லப்பா, அவன் சொல்லிட்டான். நீ தான் சொல்லணும். சாவதான் போறான். நீ எட்ட போ. நீ ஓரம் போயிட்டு நீ கீட்ட நம்ப முடியாது. நீ ஓரம் தம்பி ராஜா வா. இப்ப நான் ஒரு பொய் சொல்ல போறேன். பொய்யா? ஆமா. என்ன பொய்? கூட இருக்கான குடுகுடுப்பு சாதாரண ஆள் இல்ல. என் உயிரினங்கள் சண்டை போட சாப்பாங்க. என் உயிரினங்களுக்கு தெரியும். வெளியே சொல்ல மாட்டேன்ல. என்ன தெரியுமா? தரைதான் செங்கோ தரணி பாய் எனக்கு வரும் முறை நெத்தில் வந்து பார் என்றார். எனக்கு சேடு போட்டு சொன்னாங்க. இன்னும் என் உயிர் வந்து அங்கேயா? இங்க இருக்கு. உயிரை தொடர பார்ப்பாங்க. இத மறைச்சு மறைச்சு. டேய், என் உயிர் தாயடா.